ஹாய்! சேனைக்கிழங்கு வறுவல் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனைக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, சின்ன துண்டு புளி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்து வச்ச சேனைக்கிழங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, சின்ன துண்டு பட்டை, ஜீரகம், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு இருந்தால் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி பொடி, உங்களுக்கு காரம் தேவைன்னா மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் சேனைக்கிழங்கையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. சால்ட்டு வேணுன்னா சால்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நம்மளோட சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு.